கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 63:11 பின்பாகம். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைய வாலிபர்கள் உண்மையற்ற நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, மற்றவங்க பொய் பேசுவதை பார்த்து இவங்களும் என்ன செஞ்சுறாங்க, சரளமாய் பொய் சொல்ல பழகிட்டாங்க. முந்தைய நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் பெரியவங்க முதல் சிறியவங்க வரைக்கும் பொய் சொல்லவே பயப்படுவாங்க. அதனால் தான் எத்தனையோ குடும்பங்கள் நல்ல குடும்பங்கள் என்று பெயர் வாங்கியதும் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பம், நல்ல பெயர், இதெல்லாம் முக்கியமாக தெரியல அவங்களுக்கு. அந்தந்த இடங்களுக்கு ஏற்றாற் போல பொய் சொல்லி தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் நினைக்கிறாங்களே தவிர உண்மையை பேசி வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறது ஒரு சிலர் தான். ஆனால் நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பொய் பேசி பெற்றோரை ஏமாற்றுவது முதலில் நன்றாகத்தான் தெரியும். ஆனால் ஏமாற்றுகிறவர்கள் தான் என்ன செய்வாங்க, ஏமாந்து போவாங்க. நீங்கள் என்றைக்குமே உண்மையை பேசி பழகுங்கள். உண்மை உங்களை கண்டிப்பாக வாழ்க்கையிலே உயர்த்தும், கிறிஸ்துவுக்குள் உங்களை சாட்சியாகவும் நிறுத்தும். ஆமென். God bless you. ஆமாஞ்சிட்டு குருவி அது மனுஷங்களுக்கு புரியவில்லையே. உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரோ, இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லையே. லா 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 லலி லா 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 லலி லா 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 லலி லா லா லா. I love in my Jesus.